ஓகே, பாருங்க. பார்ட் 2 கேள்வி. பக்க இலக்கம் 51ஆம் பக்கம். கம்பெனி ஒன்றின் வரைவு நிதி கூற்றுக்களின்படி 2024 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான தேறிய லாபம், அதாவது தேறிய லாபம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் அதாவது வல்கல் திருத்தப்பட்ட பின்னர் தேறிய லாபத்தில் ஏற்பட்ட தாக்கம். சரியா? அப்ப லாப சீராக்க கூற்று தான் என்ன செய்யணும் அப்படின்னா தயாரிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அப்ப லாப சீராக்க கூற்றுல திருத்த முன் லாபம், திருத்த முன் லாபம், திருத்த முன் லாபம் எவ்வளவு அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 அப்படின்றது திருத்த முன்னுக்கான லாபம். சரியா? இப்ப இதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க வழுக்களை என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும். வழுக்களை பதிவு செஞ்சு அது லாபத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், லாபத்துல கூட்டுமா அல்லது லாபத்தை குறைக்குமா அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா கணிப்பீடு செய்யதான் இருக்குது. பாருங்க, விற்பனை நாளேட்டின் மொத்தம் 8500, பொது பேரேட்டில் 5800 என பதியப்பட்டிருக்கு. அதாவது விற்பனை நாளேட்டின் டோட்டல் எவ்வளவு? 8500. டோட்டல் வந்து அப்படின்னா பொது பேரேட்ல 5800 அப்படின்றது என்ன செய்றீங்க அப்படின்னா பதிவு செய்றீங்க. அப்ப என்ன செய்றீங்க, நாளே அதாவது தொகையை என்ன செய்றீங்க அப்படின்னா 8500 தொகையை 5800 பதிவு செய்யறப்ப குறைவாக என்ன செய்றீங்க அப்படின்னா பதிவு செய்றீங்க. குறைவாக என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப எவ்வளவு குறைவாக பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 2700 குறைவா பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க எதை பொது பேரேட்டுக்கு மாத்துறீங்களோ, அதாவது எந்த அமௌண்ட்டை நீங்க பொது பேரேட்டுக்கு மாத்துறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொண்டு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா பரீட்சை மீதி தயாரிப்பீங்க. எந்த அமௌண்ட்டை நீங்க பொது பேரேட்டுக்கு மாத்துறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொண்டு தான் என்ன செய்வீங்க பரீட்சை மீதி தயாரிப்பீங்க. அப்ப பரீட்சை மீதியில எந்த அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட்டை கொண்டு தான் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூற்றோ நிதி நிலைமை கூற்றுக்களோ என்ன செய்வீங்க அப்படின்னா நிதி அறிக்கைகள் தயாரிப்பீங்க. அப்ப இப்ப இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க பொது பேரேட்ல 5800 அப்படின்ட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப பொது பேரேட்ல 5800 பதிவு செஞ்சிருந்தா அந்த 5800 தான் என்ன செஞ்சிருப்பாங்க பரீட்சை மீதிக்கு மாத்திருப்பாங்க. அந்த பரீட்சை மீதியில இருக்க 5800 வச்சு தான் என்ன செஞ்சிருப்பாங்க லாபமும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஏன்னா விற்பனை அப்படின்றது நிறுவனத்துக்கு வருமானம் தானே. அதை வச்சு லாபமும் எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த 5800 தான் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா லாபத்தையும் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப 8500 கொள்ளத 8500 5800 பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப 2700 குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த 2700 என்ன செய்யணும், அதாவது குறைவா பதிவு செய்யப்பட்ட 2700 திருப்பி பதிவு செய்யணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உரிய பதிவு கொடுக்கணும். காரணம் இப்ப நீங்க 5500 தான் பதிவு செய்யணும். அதாவது சரியான அமௌண்ட் 5500, சாரி 8500, சரியான அமௌண்ட் 8500. ஆனா நீங்க பதிவு செஞ்சது 5800. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி 8500 வர்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தொகையை மாத்தணும். அப்ப விற்பனை என்ன செய்யணும் அப்படின்னா 2700 என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கணும். அப்ப இதுக்கு எப்படி நீங்க இரட்டை பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கடன் விற்பனைக்கான இரட்டை பதிவு கடன்பட்டோர் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு வரவு 2700, விற்பனை கணக்கு விற்பனை கணக்கு செலவு 2700. சரியா? இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன் என்னன்னா விற்பனை அப்படின்றது இது ரெண்டுல எது வருமான குற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பாக்கணும். சரியா? இது ரெண்டுல எது வருமான குற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பாக்கணும். அப்ப இது ரெண்டுல எது வருமான குற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? கடன்பட்டோர் வருமான குற்ற பதிவு செய்வீங்களா விற்பனையை பதிவு செய்வீங்களா அப்படின்னு பார்த்தா வருமான குற்ற நீங்க பதிவு செய்யறது விற்பனைய. அப்ப இந்த வருமான கூற்றுல பதிவு செய்ய வேண்டிய எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். சரியா? லாப நட்ட கணக்கு அப்படின்றத சொல்லலாம். அப்ப இதுக்கு இன்னொரு பதிவு எப்படி கொடுத்திருக்காங்க, இந்த பதிவு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பதிவு எப்படி கொடுத்திருக்காங்க, கடன்பட்டோர் கணக்கு வரவு 2700, லாப நட்ட கணக்கு செலவு 2700 அப்படின்றத கொடுத்திருக்கலாம். அதாவது வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய எல்லா உருப்படிகளுக்கும், வருமான கூற்றுல எந்த ஒரு உருப்படியை காட்டினீங்கனாலும் அது அவ்வளவுக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு அப்படின்றத குறிப்பிடலாம். இப்ப கடன்பட்டோர் நிதி நிலைமை கூட்டுல காட்டுறதுனாலதான் நான் என்ன செய்யல அதுக்கு லாப நட்ட கணக்குன்னு கொடுக்கல. ஆனா இந்த விற்பனை கணக்கு செலவு அப்படின்றது எங்க வருமான கூட்டுல காட்டுவீங்க. அப்ப அதுக்காக அதுக்கு லாப நட்ட கணக்கு அப்படின்றது என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப பாருங்க, கடன்பட்டோர் கணக்கு வரவு லாப நட்ட செலவு, கடன் கணக்கு செலவு மீதியாக இருந்தா, லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். சரியா? லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக காணப்பட்டா லாபத்தை என்ன செய்யும்
அதிகரிக்கும். அதே லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக காணப்பட்டா லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். சரியா? லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக காணப்பட்டா லாபத்தை அதிகரிக்கும். அதே லாப நட்ட கணக்கு செலவு வரவு மீதியாக காணப்பட்டா அது லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறைவடைய செய்யும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப இங்க எங்க இருக்கு? லாப நட்ட கணக்கு செலவு மீதியா தான் இருக்கு. அதனால விற்பனைன்னு சொல்லி லாபத்துல என்ன செய்யும்னா 2700 அதிகரிக்கும். சரியா? 2700 என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த குறைவா பதிவு செஞ்சது என்ன செய்யணும் அப்படின்னா சரியா பதிவு செய்யறதுக்கு உரிய பதிவை கொடுக்குறோம். அந்த உரிய பதிவை கொடுத்தது பிறகு அந்த உரிய பதிவுல எதை வருமான கூட்டுல காட்டுறாங்க அப்படின்றத பாக்குறாங்க. பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லாப நட்ட கணக்குன்னு கொடுக்குறோம். லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா லாபத்தை அதிகரிக்கும். அதே லாப நட்ட கணக்கு மீதி வரவு மீதியாக இருந்தா லாபத்தை குறைவடை செய்யும். சரியா? அப்படி இல்லைன்னா வேற மாதிரி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா இப்ப முதலாவது விற்பனை அப்படின்ற நிறுவனத்துக்கு வருமானம் தானே. வருமானம் அதிகரிச்சுச்சுன்னா நிறுவனத்துக்கான லாபம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். வருமானம் அதிகரிச்சா லாபம் அதனால அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இந்த லாப நட்ட கணக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி பதிவு செய்யறது பழகிங்க. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ரெட்டை பதிவுகள் வந்து இந்த ரெட்டை பதிவு எழுதாது. ஃபைனல் எக்ஸாம்ல என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த ரெட்டை பதிவு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த கடன் பற்றோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ரெட்டை பதிவு நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல எழுதாது. ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க எழுதக்கூடிய ரெட்டை பதிவு எழுத அப்படின்னா கடன் பற்றோர் கணக்கு வரவு லாப நட்ட கணக்கு செலவு அப்படின்றத எழுத முடியும். விற்பனை கணக்கு அப்படின்றத பாவிக்க முடியாது. சரியா? அதாவது கணக்கின் சமன்பாட்டு கீழே என்ன செய்யலாம்னா இந்த கேள்விகள் எல்லாமே லாப சீராக குற்ற தயாரிகள் சொல்லி அல்லது காசு பெறுவன கொடுப்பன நாளேடுகளோட சம்மந்தப்பட்டு வரலாம். அப்ப அந்த இடத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த கணக்கு அதாவது கடன்பட்டோர் விற்பனை அப்படின்றத பயன்படுத்தாது. விற்பனைக்கு பதிலாக லாப நட்ட கணக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ல பயன்படுத்தணும். அப்ப அதனால அதையும் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. இந்த யூசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இது யாரு? ரீநேம் பண்ணுங்க முதல்ல. சரியா பாருங்க. அப்ப முதலாவது இது வந்து இறங்கியிருக்கா அப்படின்னு முதலாவது வேர்டு வந்து விற்பனை நாளை மொத்தம் 8500 5800 பதியப்பட்டது. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி. அதுக்கு அடுத்து செம்மதியான விற்பனை சரகு 4,50,000 விற்பனை கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. விற்பனை தரகு செம்மதி கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. சரியா? அதாவது செம்மதியான விற்பனை தரகு. செம்மதியான விற்பனை தரகுக்கு முதலாவது இரட்டை பதிவு என்ன அப்படின்றத யோசிங்க. செம்மதியான விற்பனை தரகு அப்படின்றது அதாவது செலுத்த வேண்டிய விற்பனை தரகு. அது செலுத்த வேண்டிய விற்பனை தரகுக்கான இரட்டை பதிவு விற்பனை தரகு கணக்கு. விற்பனை தரகு கணக்கு வரவு. சரியான பதிவு சொல்றேன். சரியான பதிவு 4,50,000. சென்மதி விற்பனை தரகு கணக்கு. சென்மதி விற்பனை தரகு கணக்கு செலவு. இத்தனை சரியான பதிவு. இத்தனை சரியான பதிவு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இதுல சென்மதி விற்பனை தரகு கணக்குல கணக்கா செலவு வச்சுட்டாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? இத சரியா செலவு வச்சிருக்காங்க. அப்படிதான் விற்பனை தரகுல வரவு வைக்கிறதுக்கு பதிலாக விற்பனை கணக்குல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு வரவு வச்சுட்டாங்க. விற்பனை கணக்குல கொண்டு போயிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? வரவு வச்சுட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? விற்பனை கணக்குல வச்ச வரவு அதாவது விற்பனை கணக்குல வரவு வச்சது என்ன செய்யணும்? இல்லாமக்கணும். அப்ப விற்பனை கணக்குல வரவு வச்சது இல்லாமக்க என்ன செய்யணும்? விற்பனை கணக்குல செலவு வைக்கணும். விற்பனை கணக்கு செலவு 4,50,000. ஏன்னா விற்பனை கணக்குல வரவு வச்சிருக்காங்க. அந்த வரவு வச்சது இல்லாமக்கிறதுக்காக விற்பனை கணக்கு செலவு 4,50,000 அப்படின்றத எழுதணும். இப்ப விற்பனை தரவு கணக்குல அதாவது விற்பனை கணக்குல இருந்து இல்லாமக்கிட்டீங்க. இப்ப விற்பனை தரவு கணக்குல இருந்து இல்லாமக்கி அதை எங்க கொண்டு போயிட்டு வைக்கணும்? விற்பனை தரகு கணக்குல வைக்கணும். அப்ப விற்பனை தரகு கணக்கு வரவு எவ்வளவு? 4,50,000. அப்ப திருத்துறதுக்கான பதிவு இந்த வழுக்களை திருத்துறதுக்கான பதிவு என்னது? விற்பனை தரகு கணக்கு வரவு 4,50,000. விற்பனை கணக்கு செலவு 4,50,000.
ஏன் சென்மதி கணக்குன்னு கொடுக்கலாம்? சென்மதியில கணக்கா பதிஞ்சிருக்காங்க. இத்தனை சரியான பதிவு. முதலாவது சரியான பதிவு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுல எங்க பதிவு செஞ்சிருக்காங்களோ, அதாவது இப்ப இங்க சரியா பதிவு செஞ்சிருக்காங்க இந்த உரிய பதிவுல சென்மதி கணக்குல சரியா பதிஞ்சிருக்காங்க, அப்ப அதை விட்டுருங்க. பதியாத இடம் இது இந்த விற்பனை தரவு கணக்குல. அப்ப விற்பனை தரவு கணக்குல வரவு வைங்க. சரியா? விற்பனை கணக்குல வரவு வச்சிருக்காங்க தானே, அது தவறுதலா கொண்டு போயிட்டு விற்பனை கணக்குல வரவு வச்சிருக்காங்க. அப்ப அது இல்லாம ஆக்கணும். அப்ப இல்லாம ஆக்குறதுக்காக விற்பனை கணக்குல செலவு வைக்கணும். அப்ப திருத்துறதுக்கான பதிவு எப்படி வரும்? விற்பனை தரகு கணக்கு வரவு 4,50,000, விற்பனை கணக்கு செலவு 4,50,000. விற்பனை தரகு கணக்கு வரவு 4,50,000, விற்பனை கணக்கு செலவு 4,50,000. சரியா? இப்ப நம்மளுக்கு தேவை இது லாபத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. லாபத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரியா? முதலாவது விற்பனை தரகு அப்படின்றத எங்க காட்டுவீங்க? இதை எங்க காட்டுவீங்க? வருமான கூட்டுல காட்டுவீங்க. இதை எங்க காட்டுவீங்க? இதையும் வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. ரெண்டுமே வருமான கூட்டுல தான் காட்ட வேண்டியிருக்கு. சரியா? இதையும் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க, இதையும் வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. விற்பனை தரகு அப்படின்றது என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூட்டுல, அதாவது நீங்க விற்பனை செஞ்சு கொடுத்ததான பெற்று தரகா இருந்தா ஏனைய வருமானமா காட்டுவீங்க, செலுத்திய தரகா இருந்தா என்ன செய்வீங்க? விநியோக செலவு கீழே காட்டுவீங்க. எப்படியா இருந்தாலும் என்ன செய்றீங்க அப்படின்னா தரகு அப்படின்றது வருமான கூட்டுல காட்ட வேண்டிய ஒண்ணுதான். அதே மாதிரி விற்பனை கணக்கு அப்படின்றது செலவு அப்படின்றதையும் வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. அப்ப இது ரெண்டுக்குமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு வரவு 4,50,000, லாப நட்ட கணக்கு செலவு 4,50,000 அப்படின்றத பயன்படுத்தலாம். லாப நட்ட கணக்கு வரவு 4,50,000, லாப நட்ட கணக்கு செலவு 4,50,000. ஏன்னா ரெண்டுமே வருமான கூட்டுல. அப்ப ரெண்டுக்குமே என்ன செய்யலாம்? லாப நட்ட கணக்குன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு 4,50,000, லாப நட்ட கணக்கு செலவு 4,50,000 அப்படின்றது என்ன செய்யுங்க அப்படின்னா இரட்டை பதிவு கொடுத்தீங்க அப்படின்னா சரி. அப்ப லாப நட்ட கணக்கு வரவா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? இப்ப லாப நட்ட கணக்கு வரவு, அப்ப வரவுனால என்ன செய்யும்? லாபத்தை குறைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா தரகு அப்படின்னு சொல்லி 4,50,000 என்ன செய்யும் அப்படின்னா மைனஸ். விற்பனை கணக்கு செலவு தானே, விற்பனை கணக்கு செலவா இருந்தா லாப நட்ட கணக்கு செலவு. அப்ப லாப நட்ட கணக்கு செலவா என்ன செய்யும்? லாபத்தை அதிகரிக்கும். அப்ப விற்பனைன்னு சொல்லி 4,50,000 லாபத்தை என்ன செய்யும்னா அதிகரிக்கும். எனக்கு வந்து தரகுன்னு அதிகரிக்கணும், எனக்கு வந்து விற்பனைன்னு சொல்லி என்ன செய்யுங்க அப்படின்னா அதிகரிக்கும். பாருங்க, அப்ப மூணாவது வழங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வழங்கியிருக்கான்ட்டு ஜூம் லிங்க் கரெக்டா இருந்துச்சுன்னா அகைன் அதே லிங்க் யூஸ் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க. 8,50,000 வங்கி தவணை கட்டணம் செலுத்தப்பட்டிருந்ததுடன் இது வங்கி கணக்கு, அதாவது வங்கி கடன் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது, காசு கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இதில் உள்ளடங்கியுள்ள வட்டி 4,50,000 செலவு ஒன்றாக இனம் கண்டுபட்டிருக்கவில்லை. சரியா? அதாவது தவணை கட்டணம் ஒன்று செலுத்துறாங்க. நம்ம தவணை கட்டணத்துல என்னென்ன பகுதிகள் உள்ளடங்கி இருக்கும்? ஒரு தவணை கட்டணத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுல 2 விதமான பகுதிகள் உள்ளடங்கி இருக்கும். ஒரு தவணை கட்டணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தவணை கட்டணம் சரியா? இந்த தவணை கட்டணத்துல ரெண்டு விதமான பகுதிகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உள்ளடக்கி இருக்கும். ஒண்ணு ஒரு நடைமுறை பகுதி, இன்னொன்னு என்னன்னா வட்டி. இந்த ரெண்டையுமே உள்ளடக்கினது என்னது? தவணை கட்டணம். சரியா? ஒரு தவணை கட்டணத்துல என்ன செய்யும் அப்படின்னா நடைமுறை பகுதி, வட்டி அப்படின்ற 2 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கும். நீங்க எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா வங்கி கடன் கணக்கு இருக்கு தெரியுமா? உதாரணத்து வங்கி கடன் கட்ட என்ன செய்யும் அப்படின்னா தவணை கட்டணம் கட்ட வங்கி கடன் குறைவடையும். அந்த வங்கி கடன் குறைகிறது எந்த தொகையால அப்படின்னா நீங்க கற்ற நடைமுறை பகுதியால மட்டும். சரியா? நீங்க கற்ற நடைமுறை பகுதியால மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வங்கி கடன் குறைவடையும், தவணை கட்டணத்தால குறைவடையாது. சரியா? அதாவது நீங்க இப்போ ஒரு மாசத்துக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா 50,000 தவணை கட்டணம் செலுத்துறீங்க அப்படின்னா அதுல என்ன செய்யும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வட்டி, குறிப்பிட்ட என்ன செய்யும் நடைமுறை பகுதி இருக்கும். உதாரணத்துக்கு வட்டி 10,000 வைங்களேன். அப்ப நடைமுறை பகுதி, அதாவது வட்டி 10,000 அப்படின்றது என்ன செய்யாது அப்படின்னா வங்கி கடனை குறைக்காது. வங்கி கடனை குறைக்கிறது அந்த வட்டி இல்லாம மிச்சம் இருக்கு 40,000, அந்த 40,000 தான் என்ன செய்யும் அப்படின்னா வங்கி கடனை குறைக்கும். அப்ப நீங்க வங்கி கடன் கணக்குல வரவு வைக்கும் வரும் பொழுது, அதாவது வங்கி கடன் கணக்குல நீங்க வரவு வைக்கும் பொழுது எந்த அமௌண்ட் வரவு வைக்கணும் அப்படின்னா அந்த நடைமுறை பகுதியை தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரவு வைக்கணும். சரியா?
அப்ப பாருங்க இதுல தவணை கட்டணம் இந்த கணக்குப்படி தவணை கட்டணம் 8,50,000. சரி கீழே கலங்குதா எழுதுறது. சரி 8,50,000. அதுல இருக்க நடைமுறை பகுதி எவ்வளவு? நடைமுறை பகுதி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? வட்டி 150. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது எவ்வளவு இருக்கணும்? 700 இருக்கணும். நடைமுறை பகுதி எவ்வளவா இருக்கும்? 700 இருக்கும். சரியா? இப்போ இதுல இருக்கு இப்ப இந்த 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதிக்கு எப்படி இரட்டை பதிவு எழுத போறோம்? எப்படி எழுதுறது அப்படின்னா இந்த தவணை கட்டணம் இருக்கு தானே. தவணை கட்டணம் அப்படின்றது நீங்க காசா கொடுக்கறது. அப்ப காசா கொடுத்தா என்ன செய்யணும்? காசு கணக்குல செலவு வைக்கணும். அப்ப காசு கணக்கு செலவு, அதாவது காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு அதிகரிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா வங்கி கடன் அப்படின்றது பொறுப்பு தானே. பொறுப்பு அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க செலவு வைக்கணும். அதே பொறுப்பை நீங்க குறைக்கணும்னா, அதாவது அதே வங்கி கடனை நீங்க குறைக்கணும்னா நீங்க கிட்ட வைக்கணும்? வரவு வைக்கணும். அப்ப வரவுல என்ன செய்வீங்க? வங்கி கடன் கணக்கு, வங்கி கடன் கணக்கு வரவுன்னு சொல்லி எவ்வளவு வைப்பீங்க? 7 லட்சத்தை வைப்பீங்க. சரியா? வங்கி கடன் கணக்கு வரவு 7 லட்சம் அப்படின்றத பதிவு செய்வீங்க. சரியா? இதுக்கு அடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த வட்டி இருக்கு தெரியுமா? நீங்க கேட்க வட்டி. இந்த வட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு செலவு. வட்டி அப்படின்றது என்னது? செலவு. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? தனியான ஒரு பேரேட்ல தான் காட்டுவீங்க. அப்ப வட்டி கணக்கு வரவு 150. இதுதான் என்னது? சரியான ஒரு இரட்டை பதிவு. அதாவது தவணை கட்டணம் செலுத்தப்படும் பொழுது சரியான இரட்டை பதிவு எப்படி அமையும்? காசு கணக்கு செலவு 8,50,000, வங்கி கடன் கணக்கு வரவு 7 லட்சம், வட்டி கணக்கு வரவு 1,50,000. சரியா? இதுதான் என்னது? சரியான பதிவு. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காசு கணக்குல ஃபுல்லாவே செலவு வச்சிருக்காங்க. அதை சொல்லிருக்காங்க காசு கணக்கில் செலவு வைக்கப்பட்டு. சரியா? காசு கணக்குல செலவு வச்சுட்டு வங்கி கடன் கணக்குல என்ன செஞ்சாங்க? வரவு வச்சிருக்காங்க எவ்வளவு? 8,50,000. சரியா? இப்ப 8,50,000 வங்கி கடன் கணக்குல வரவு வச்சது சரியா? ஏழாது. ஏன்? அவங்க எவ்வளவு வச்சிருக்கணும்? 7 லட்சம் தான் வச்சிருக்கணும். ஆனா அவங்க எவ்வளவு வச்சுட்டாங்க? 8,50,000 வச்சுட்டாங்க. அப்ப கூடுதலா வர வச்சிருக்காங்க. எவ்வளவு கூடுதலா வர வச்சிருக்காங்க? 1,50,000 கூடுதலா வர வச்சிருக்காங்க. வரவு வச்சு சரி. அப்ப கூடுதலா எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1,50,000 வச்சிருக்கீங்க. அப்ப அந்த 1,50,000 வங்கி கடன்ல வரவு வச்சது என்ன செய்யணும் அப்படின்னா இல்லாம ஆக்கணும். அப்ப எப்படி வைப்பீங்க? வங்கி கடன் கணக்கு செலவு, வங்கி கடன் கணக்கு செலவு. சரியா? திருத்துறதுக்கான பதிவு. சரியா? கீழே இருக்க திருத்துறதுக்கான பதிவு. வங்கி கடன் கணக்கு செலவு எவ்வளவு? 1,50,000. சரியா? வங்கி கடன் கணக்கு செலவு 1,50,000. ஓகே. அதாவது வங்கி கடன் கணக்கு செலவு 1,50,000. சரியா? இப்போ அந்த வங்கி கடன் கணக்குல 1,50,000 வச்சுட்டு எங்க வைக்க மறந்துட்டாங்க அவங்க? வட்டி கணக்குல தான் வைக்க மறந்தாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வட்டி கணக்குல வரவு வைக்கணும். அப்ப வட்டி கணக்கு வரவு 1,50,000. அப்ப திருத்துறதுக்கான பதிவு எப்படி? வங்கி கடன் கணக்கு செலவு 1,50,000, வட்டி கணக்கு வரவு 1,50,000. நிதி செலவு அப்படின்றது வருமான கூட்டுல காட்ட வேண்டியது தானே. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க என்ன செய்யலாம்? லாப நட்ட கணக்குன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப வங்கி கடன் கணக்கு செலவு 1,50,000, லாப நட்ட கணக்கு வரவு 1,50,000. அப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும்? குறைக்கும். ஆகவே வட்டின்னு சொல்லி லாபத்துல என்ன செய்யும்? 1,50,000 மைனஸ் பண்ணும். ஓகே பாருங்க விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. சரி. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா சரியான லாபத்தை
எடுங்க. அதாவது ஆரம்பத்துல என்ன செய்யுது அப்படின்னா 50 லட்சம் இருக்கு. சரியா? எனக்கு வந்து 50 லட்சம் இருக்கு. அந்த 50 லட்சத்தோட என்ன செய்யுங்க அப்படின்னா 27 லட்சத்தையும் அதே மாதிரி 4,50,000 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 81,50,000 81,50,000 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அந்த 81,50,000 இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 600 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. சரியா? 600 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா சரி 600 6 லட்சத்தை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 7,00,000 அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. 2024 ஆண்டு பாஸ் லெவல் வந்த கேள்வி. நீ பாஸ் லெவல் என்ன செய்யுது அப்படின்னா ஹைலைட் பண்ணியே போட்டிருக்கு அந்த இடத்துல. அடுத்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ்ல என்ன செய்யுங்க அப்படின்னா மைக் ஆன் பண்ணி வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா கேட்டுருங்க. அது கீழே இருக்க கேள்வி பாருங்க. 2ஆம் 3ஆம் வினாக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா விடை எழுதணுமா? முதலாவது அதாவது 2வது கேள்வியில என்ன செய்யறாங்க அப்படின்னா தொங்கல் கணக்கு. அது ஒரு நோட்ஸ் கேள்வி மாதிரி தான் இருக்கு. ஆனா 2வது என்ன செய்யுது அப்படின்னா கணக்கேடுகள் இருக்கு. அப்ப ரெண்டையுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரேடியா செய்யும். தனித்தனியா செஞ்சா என்ன செய்யும்? டைம் தான் பெஸ்ட் ஆகும். ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்தா ஒரேடியா என்ன செய்யும் அப்படின்னா ஆன்சர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேறிய லாபத்தில் குறைவு. சரியா? தேறிய லாபத்துல என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளவு குறைவு ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி தொங்கல் கணக்கு திருத்த முன்னர் உள்ள தொங்கல் கணக்கு மீதி. தொங்கல் கணக்கு சரியா? இங்க லாப சீராக படிச்சிருக்கு. திருத்த முன்னுக்கு இவங்க என்ன செய்யல அப்படின்னா இந்த கணக்குல லாபம் கொடுத்துலன்னா திருத்த முன்னுக்கான லாபம் என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. அப்ப நம்ம லாபத்துல என்ன தாக்கம் நிகழும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். லாபத்துல அதிகரிப்பு தாக்கம் நிகழுமா குறையுமா? அந்த குறையும் வேற கொடுத்துருக்காங்க. அப்ப குறையிற தாக்கம் தான் என்ன செய்யணும்னா கூடுதலா காணப்படும். செய்யாது அப்படின்னா 2 கணக்குலயும் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா தொங்கல் கணக்கு ஏற்படுத்தாது. அதே ஒரு கொடுக்கல் வாங்கல்ல ஒரு பதிவு மாத்திரம் கட்டாயம் என்ன செய்யும் அப்படின்னா மின்சார கணக்கு வரவு அப்படின்றது என்னது இரட்டை பதிவு. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா காசு கணக்குல செலவு வச்சுட்டீங்க. அப்ப அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே திருப்பி. அப்ப காசு கணக்கு செலவு அது சரி. ஆனா மின்சார கணக்குல நீங்க என்ன செய்யல அப்படின்னா வரவு வைக்கிறதுக்கு அந்த பதிவே நீங்க பதியல. மின்சார கணக்குல நீங்க பதியல அப்படிதான் சொல்றாங்க. மின்சார கணக்கில் பதியப்படவில்லை. அப்ப மின்சார கணக்குல நீங்க வரவு வைக்கல. ஆகவே என்ன செய்வீங்க? மின்சார கணக்கு வரவு அதுக்கான பதிவு என்னது? மின்சார கணக்கு வரவு. மின்சார கணக்கு என்னது? வரவு. எவ்வளவு மின்சார கணக்குல வரவு வைப்பீங்க? 1,00,000 என்ன செய்வீங்க? மின்சார கணக்குல வரவு வைப்பீங்க. அதே மாதிரி காசு கணக்குல இப்ப செலவு வைக்கல. ஏன்னா காசு கணக்குல பதிஞ்சு தானே இருக்கு. அப்ப நீங்க அதுக்கு எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா தொங்கல் கணக்குல தான் என்ன செய்ய முடியும்? தொங்கல் கணக்குல தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா செலவு வைக்க முடியும். அப்ப தொங்கல் கணக்கு செலவு 1,00,000. அப்ப திருத்துறதுக்கான பதிவு எப்படி? அந்த ஏ என்ற வலுவை திருத்துறதுக்கான பதிவு மின்சார கணக்கு வரவு 1,00,000. மின்சார கணக்கு வரவு 1,00,000. தொங்கல் கணக்கு செலவு
1 லட்சம், கணக்கு வரவு 1 லட்சம், தொங்கல் கணக்கு செலவு 1 லட்சம் அப்படின்றது திருத்துறதுக்கான பதிவு. சரி, அந்த வழுக்களை திருத்தம் செய்வதற்கான பதிவு. மின்சார கணக்கு வரவு 1 லட்சம், தொங்கல் கணக்கு செலவு 1 லட்சம். அப்ப தொங்கல்ல என்ன செய்வீங்க அப்படின்னா மின்சாரம்னு சொல்லி 1 லட்சத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா பதிவு செய்வீங்க. இப்போ இது ரெண்டுல எது வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? மின்சாரம் அப்படின்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க லாப நட்ட கணக்கு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவு. லாப நட்ட கணக்கு வரவு 1 லட்சம், தொங்கல் கணக்கு செலவு 1 லட்சம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவா இருந்தா என்ன செய்யும்? லாபத்தை குறைக்கும். அப்ப மின்சாரம்னு சொல்லி லாபம் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். எவ்வளவு? 1 லட்சம். அனுமதித்த கழிவு நிரலின் மொத்தம் 30,000 ஆனது அறவிட முடியாத கடனாக இனம் காணப்பட்டிருந்தது. அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல அறவிட முடியாத கடனுக்கான இரட்டை பதிவும் தெரியணும். சரியா? அறவிட முடியாத கடனுக்கான இரட்டை பதிவும் உங்களுக்கு தெரியணும். என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால செய்ய முடியும். சரி, அறவிட முடியா கடனுக்கு முதலாவது இரட்டை பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு என்னது? கடன்பட்டோர் கணக்கு, கடன்பட்டோன் கணக்கு செலவு. சரியா? அமௌண்டோட பதிவுமே அமௌண்ட் எவ்வளவு? 30,000. அதே மாதிரி அறவிட முடியா கடன் கணக்கு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 30,000. இத்தனை அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு. அனுமதித்த கழிவுக்கான இரட்டை பதிவு என்னது? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000. சரியா? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000, கடன்பட்டோர் கணக்கு செலவு 30,000. பதிவு. இதுதான் பதிவு. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பதிவு செய்யறதுக்கு, அதாவது கொடுத்த கழிவு கணக்குல வரவு வச்சு கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்கிறதுக்கு பதிலா இவங்க அறவிட முடியாத கடன் கணக்குல வரவு வச்சு கடன்பட்டோர் கணக்குல செலவு வச்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பதிவு செஞ்சுட்டாங்க. சரியா? இதுல எப்படியா இருந்தாலும் என்ன நடக்கும்? அதாவது எப்படியா இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா கடன்பட்டோர் கணக்குல செலவு. அறவிட முடியாத கடனா பதிவு செஞ்சாலும் கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்க போறீங்க. கொடுத்த கழிவா பதிவு செஞ்சாலும் என்ன செய்ய போறீங்க? கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்க போறீங்க. எப்படியா இருந்தாலும் என்ன செய்ய போறீங்க? செலவு தான் வைக்க போறீங்க. அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்குல ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா? இல்ல, ரெண்டுமே ஒரே பேரேடு, ரெண்டுமே கணக்கு கடன்பட்டோர் கணக்கு தான். ரெண்டுலயுமே என்ன செய்யணும்? செலவு தான் வைக்கணும். அப்ப எப்படி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த முறையில என்ன செய்யணும் அப்படின்னா செலவு வச்சிருந்தாலும் ஒரே மீதி தான் வரப்போகுது. அப்ப கடன்பட்டோர் கணக்குல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா? கடன்பட்டோர் கணக்குல மாற்றம் இருக்காது. ஆனா அப்ப கடன்பட்டோர் கணக்கு என்ன செய்ய தேவை அப்படின்னா திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. கடன்பட்டோர் கணக்குல திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ரெண்டு முறைப்படி அறவிட முடியாத பதிவு செஞ்சாலும் கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைப்பீங்க. அதை கொடுத்த கழிவா பதிவு செஞ்சாலும் கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைப்பீங்க. அப்ப அதனால கடன்பட்டோர்ல என்ன செய்யாது அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா அறவிட முடியாத கடனையும் கொடுத்த கழிவும் பாருங்க. கொடுத்த கழிவு கொண்டு போயிட்டு அறவிட முடியாத கடன்ல வைக்காது. அப்ப அறவிட முடியாத கடன் கூடிரும், கொடுத்த கழிவு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். கொடுத்த கழிவு கணக்குல இருக்கவே இருக்காது. அப்ப அது அறவிட முடியாத கடன். அதாவது இது என்ன செய்யும்? அறவிட முடியாத கடன் விநியோக செலவு காட்டுங்க, இது விநியோக செலவு தான் காட்டுவீங்க. ஆனா வேறுபட்ட செலவுகள் ரெண்டு வேறு வேறு பேரேடுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா போக வேண்டியது எது? இந்த கொடுத்த கழிவு அப்படின்றதும் இந்த அறவிட முடியாத கடன் அப்படின்றதும் வேறு வேறு பேரேடுகளுக்கு என்ன செய்ய அப்படின்னா போக வேண்டியது. அப்ப நீங்க அறவிட முடியாத கடனாக பதிவு செஞ்சது இல்லாம ஆக்கணும். அப்ப அறவிட முடியாத கடன் கணக்கு அறவிட முடியாத கடன் கணக்குல வரவுல இருக்கிறது என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். அப்ப அறவிட முடியாத கடன் கணக்குல செலவு எவ்வளவு வைப்பீங்க? 30,000 வைப்பீங்க. கொடுத்த கழிவு கணக்குல என்ன செய்யணும்? இப்ப இங்க இல்லாம ஆக்கிட்டீங்க தானே, அதை கொண்டு வந்து இங்க பதிவு செய்றீங்க. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000. சரி, அப்ப இரட்டை பதிவு எப்படி வரும்? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000, அறவிட முடியாத கடன் கணக்கு செலவு 30,000. கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000, அறவிட முடியாத கடன் கணக்கு செலவு 30,000. சரி, இதுதான் திருத்துறதுக்கான பதிவு. இப்போ இதுல ரெண்டுமே முதல்ல ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன செய்யுது? தொங்கல் கணக்கை பாதிக்காது. அதுக்கடுத்து
இது ரெண்டும் லாபத்துல